வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலிருந்து இன்ஃபார்ம். ஐயோ, இந்த பேரதே வரமாட்டுது. பேரத்தை மாற்றி தொலைய வேண்டியதானே. இன்ஃபார்மரா இன்ஃபார்மர் இவர் வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவாருப்பா. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இந்த புது பணக்காரனுக்கும் பழைய பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இவர் புது பணக்காரன். இவர் நம்ஜானுக்கு காரில் பொண்டாட்டி கூட போய் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது பேருக்கு உதவியாமா. என்னதே உதவி பண்ணி இது சித்திரவதையா? அந்த ஒரு என் சகோதரி ஒரு பிள்ளை காருக்குள்ளே கையை விட்டுருச்சு விட்ருக்கு. டக்குன்னு கையை தொடாதம்மா, வெளியேம்மா, உதவி பண்ணுறாராம்மா. பாவம், என்ன செய்ய? உங்கள்கிட்ட பிரியாணி கேட்டாங்களா? புது பணக்காரி இவர். இதே பழைய பணக்காரவங்க, அதாவது பழைய பணக்காரவங்க நம்ஜானுக்கு எக்ஸலில் போய் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கய்யா. எக்ஸலில் போய் கொடுத்து வண்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்கய்யா உங்கள்கிட்ட அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பிரியாணியை நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னு. நாங்களே போய் இறங்கி கொடுத்தாத்தே அந்த அல்லாவுக்கு நான் செஞ்ச உதவி, அந்த அல்லாவுக்கு செஞ்சது இறக்கம். அந்த அல்லாஹ் எங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் அங்கே வர பழசை நினச்சிப்பாரு. பழசெல்லாம் நினச்சி பார்க்கணும். வீடாக போய் கடையாக போய் பிரியாணியை கிண்டி திங்கிறது, அதில் விளம்பரம் பண்ணி சம்பாரிச்சால் நீ எங்களை மாதிரி உழைக்க விட்டுருக்கணும். நீ அப்போத்தே ஏழை மக்களை பற்றி உனக்கு தெரியும். ரைட்டா? இனுப்பாம பார்த்துக்க. கடவுள் இருக்கான், அல்லாஹ், இயேசு, எல்லா கடவுளும் மேலே இருக்கான். ஒரு நாளைக்கு நம்மளை தூக்கி கீழே ஓட்டு விட்டுருவான். இதில் வீடியோ வேற எடுத்து பெரிய 20,000 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்துருப்ப. ஆனால் உன் ஐடியில் போய் பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். வெறும் 20,000 ரூபாய்க்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பியாப்பாவே. ஒக்காளி மாப்பிளா, இந்த பொழப்புக்கு கோமணத்தை கட்டி விவசாயம் பண்ணியிருப்ப சாம. வேணாமியா, ஏழை மக்கள்லாம் பாவம், அவங்க வகுற எரிய விடாதீங்க தயவுசெய்து. யூடியூப்பில் வேறு ஏதாச்சும் கண்டனம் போடு. உதவி பண்ணுற கண்டனம்லாம் போட்டு அதில் சம்பாதிக்கிறியா? 20,000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி தர 5 லட்ச ரூபாயில் யூடியூப்பில் சம்பாதிச்சு போடுறேன். உன்னைய மாதிரி விவரமானவன் எவனுமே இல்லை. நல்லா இரு போ. வேறு ஏதாவது கண்டனம் எடுத்து போடு. சித்திரவதை வருஷத்தில் ஏதாவது ஒரு 7,500 கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்றீங்க.